நாயகனாகி கிறிஸ்து பெருமான் திருப்பெயரிலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். அடியெடுத்து வைத்திருக்கிறேன். இந்த தவகாலம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய காலமாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனம். என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனக்கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இந்த அற்புதமான ஆன்மீக வசந்த காலத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த தவ காலத்திலே எங்களிடத்திலே வீசப்படுகின்ற இந்த ஆன்மீக வசந்த காற்றை நாங்கள் உருவாக்கி கொண்டு அதை சரியான விதத்திலே கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கை கனி கொடுத்ததற்கென்று அதை பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று ஆலோசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளோடு தொட்டு நீர் ஆசீர்வதி. உங்களுடைய வசனத்தை கொண்டு ஆசீர்வதி. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலத்தை நாம் நோன்பு காலம் அப்படி என்று சொல்லுகிறோம், அல்லது தவக்காலம் என்று சொல்லுகிறோம், ஒரு சந்தியின் காலம் என்று சொல்லுகிறோம், லண்டன் டேஸ் அப்படின்னு சொல்லுகிறோம். லெண்ட் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஸ்பிரிங் டைம், வசந்த காலம் அப்படி என்று பொருள். இது உண்மையாகவே டைம், த காலம், டைம் ஆஃப் ரினியூவல் அண்ட் growth, புதுப்பிக்கப்படுவதற்கும் வளர்ச்சிக்கும் உரிய ஒரு அற்புதமான காலம். எதிலே ரினியூவல், எதிலே growth? நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு ரினியூவலுக்காகவும் ஒரு வளர்ச்சிக்காகவும் கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு காலம். குறிப்பாக இந்த லண்டன் டேஸ் 46 நாட்கள் வருகிறது. 46 நாட்கள் வருகிறது. அதிலே இந்த 6 நாட்கள் ஓய்வு நாளிலே போய்விடும். ஓய்வு நாள் இந்த
தவ காலத்திலே சேர்க்கப்பட மாட்டார். ஆக இந்த 6 நாட்களை போக 40 நாட்கள் நம்மை ஒடுக்குவதற்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாக காத்திருப்பதற்கும் ஆண்டவரை நோக்கி அதிகமாக ஜெபிப்பதற்கும் இறைவார்த்தைகளை தியானித்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்வதற்குமான ஒரு அற்புதமான ஒரு காலம். இந்த 40 நாட்கள் 40 அப்படி என்ற எண் திருமறையிலே ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணாக நாம் பார்க்க முடியும். அது ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து பார்க்கும் போதே தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். நோவாவின் காலத்தில் இரவு பகலாக எத்தனை நாட்கள் மழை பெய்தது? 40 நாட்கள் மழை பெய்தது. அதே போல சீனாய் மலையிலே கடவுளுடைய சமூகத்திலே மோசே எத்தனை நாட்கள் இருந்தார்? 40 நாட்கள் இருந்து கட்டளைகளை பெற்று வந்தார். அதே போல வாழ்க்கையில இறைப்பணியிலே சந்தித்த சவால்களின் நிமித்தம் முடங்கி கிடந்த எலியாவை கடவுள் தூதனை கொண்டு உணவு கொடுத்து எழுப்பி நடக்க வைக்கிறார். ஒரே மட்டும் நடந்தார். எத்தனை நாட்கள் நடந்தார்? 40 நாட்கள் நடந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார் வனாந்திரத்திலே. எத்தனை நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார்? 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்பதையும் நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்க முடியும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் சாம்பல் புதன் என்று அறியப்படுகின்றது. ஏன் சாம்பல்? குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பழக்கம் உண்டு. என்னவென்று சொன்னால், காலை மாஸ் நடைபெறும். இந்த மாஸ்லே கடந்த காலத்து குருத்தோலைகளை கொண்டு வர வைத்து எரித்து அதை சாம்பலை பூசி விடுவார்கள் நெற்றியில். சாம்பல் என்ன இருக்கிறது? சாம்பலிலே மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை. சாம்பல் தான். இந்த சாம்பலை குறித்து 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். முதலாவதாக லேவியராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 4வது அதிகாரம் 12வது வசனம். மிக அருமையாக சொல்லுகிறது. காலை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினியினால் சுட்டெரிக்க கடவன். சாம்பல் கொட்டி இருக்கிற இடத்திலே அதை சுட்டெரிக்க கடவன். சாம்பலுடைய மதிப்பு என்ன? இன்றைக்கு தான் நமக்கு கேஸ் அடுப்பெல்லாம் வந்துவிட்டது, அல்லது மின்சார அடுப்பெல்லாம் வந்துவிட்டது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மக்கள் அதிகமாக வீட்டுக்கு உள்ளேயே, கிச்சன்லேயே எந்த அடுப்பை தான் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், விறகு அடுப்பை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும், இரவு வரைக்கும் அவர்கள் சமையல் முடித்துவிட்டு காலையிலே முதல் வேலை சமையல் கூடத்திலே சென்று செய்கிற தாய்மார்கள் செய்கின்ற முதல் வேலை என்னவென்று சொன்னால் என்ன? சாம்பலை எடுப்பார்கள், அடுப்பில் இருந்து அகற்றுவார்கள். அகற்றி அருமையான கவர்ல பேக் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளேயே வைப்பார்கள். இல்லை, எங்கேயாவது கொண்டு போய் கொட்டுவார்கள். தோட்டம் இருக்கிறவர்களுக்கு மரங்களுக்கு கீழே எங்கேயாவது மரங்களுக்கு கீழே உரமாக கொண்டு கொட்டுவார்கள்.
அதே போலதான் பாருங்க, அவ்வளவுதான் சாம்பலுடைய மதிப்பு, அவ்வளவுதான். அது விறகு எரிந்து கட்டையாய் சாம்பல் ஆயிட்டனால் அதற்கு வீட்டுக்கு உள்ளே இடமே கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற போதும் பாருங்கள், சாம்பல் எங்கே கொட்டப்பட்டது என்று சொன்னால் பாளையத்துக்கு புறம்பே. பாளையத்துக்கு புறம்பே, வீட்டை கடந்து மட்டுமல்ல, வீட்டிற்கு வெளியே பாளையத்துக்கு புறம்பே. அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு குஷ்டரோகி வாழ்ந்ததெல்லாம் பாளையத்துக்கு புறம்பே. அதே போல இந்த சாம்பல் கொட்டப்பட்டது எங்கே என்று சொன்னால் பாளையத்துக்கு புறம்பே. அதுதான் நாம் இந்த 12வது வசனத்திலே மிக அருமையாக பார்க்கிறோம். பலியிடப்பட்ட காளை, மோசேக்கு சொல்லும் பலியிடப்பட்ட காளை, அதற்கு அதனுடைய வேஸ்டுகள் எல்லாவற்றையும் எங்கே கொண்டு கொட்ட சொல்ல அறிவுறுத்தப்படுகிறது? காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற, பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற இடத்துல கொண்டு, எல்ல சுத்தமா இருக்கிற போது அங்க கொண்டு கொட்டு அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ சாம்பல் ஒன்றுமில்லாமைக்கு அடையாளம், ஒரு வெறுமைக்கு அடையாளம். அதான் மனித வாழ்க்கையும் அப்படிதான். இந்த சாம்பல் நமக்கு காட்டுகின்ற உண்மை, சாம்பல் நமக்கு கற்றுத் தருகின்ற ஒரு ஆழமான சத்தியம் என்னவென்று சொன்னால், மனித வாழ்க்கை ஒன்றுமில்லை, அது வெறுமையானது. வெறுமையானது. எரிக்கப்பட்டு கிடைக்கின்ற சாம்பல் எப்படி இல்லத்திற்கு வெளியே அல்லது பாளையத்துக்கு புறம்பே கொட்டப்படுகிறதோ அதே மதிப்பு தான் மனிதனுக்கும் என்பதை இந்த சாம்பல் நமக்கு கற்றுத்தருகின்றது. சாம்பல் வெறுமைக்கு அடையாளம், ஒன்றுமில்லாமைக்கு அடையாளம். மதர் தெரசாவுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. நோபல் பரிசை வாங்கிட்டு வந்த மதர் தெரசாவுக்கு பூனே பட்டணத்திலே வைத்து அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெறுகிறது. பாராட்டு விழாவில் மதர் தெரசா பேசுகிறார்கள். பேசி முடித்து அவருக்கு பாராட்டு விழா எல்லாம் முடித்து மதர் தெரசா இறுதியாக பேசுகிறார்கள். இறுதியில பேசி முடித்த பிறகு கூட்டம் நிறைவேறுகிறது. அப்போது ஒரு பிச்சைக்காரன் ஓடோடி அவரிடத்திலே வந்தான். ஓடோடி வந்தவன் தான் இதுவரைக்கும் என்னென்ன சேர்த்து வைத்திருந்தானோ எல்லாவற்றையும் தூக்கி அப்படியே மதர் தெரசாவினுடைய கரத்திலே கொடுத்து விட்டார். இவனோ ஒரு பிச்சைக்காரன். ஆனால் இவன் தான் சேர்த்து வைத்ததை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே மதர் தெரசாவிடத்திலே கொடுத்து விட்டான். என்னவென்று பார்த்தா அவன் அருமையாக சொன்னான். என்னவென்று சொன்னான், நானும் வாழ்க்கை குறித்து ஏதோ நான் நினைத்து விட்டேன். நான் தான் வாழ்க்கையின் மனித இதிலே அடித்தட்டிலே நான் இருக்கிறவன் என்று நினைத்தேன். ஆனால் என்னை விட மோசமானவர்கள், மோசமான நிலையிலே வாழ்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை உங்கள் மூலமாக அறிந்து கொண்டேன். ஆகையினால் நான் எனக்கென்று சேர்த்து வைத்தது எல்லாவற்றையும் அந்த காரியத்திற்காக நான் என்னை வெறுமையாக்கி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதே மதர் தெரசா அவங்க இதை குறித்து குறிப்பிடும் போது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு கிடைத்த நோபல் பரிசை விட ஒரு பிச்சைக்காரன் தன்னுடைய வாழ்க்கை நிலையை உணர்ந்து கொண்டு வந்து கொடுத்தானே, அதுதான் பெரிதாக நான் கருதுகின்றேன் அப்படின்னு சொன்னார். ஆம் அன்பானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒன்றுமில்லை, வெறுமையானவன் அப்படி என்று எப்பொழுது அவன் உணர்கிறானோ அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைமையே வேறு விதமாக மாறும். கடந்த பிஜேபி ஆட்சியிலே
அதுக்கு முந்தின ஆட்சியிலே அமைச்சராக இருந்தவர் மனோகர் பார்க்கர் என்பவர். மனோகர் பாரிக்கர். அடுத்தது அமைச்சராக இருந்த பின்னாட்களிலே கோவாவுடைய முதலமைச்சரானார். அவருக்கு கேன்சர் வியாதி. அமெரிக்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் வருகிறார். அங்கிருந்து பத்திரிகைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் அவர் எழுதினார் என்னவென்று சொன்னால், நான் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டேன். புகழை சம்பாதித்தேன், செல்வத்தை சம்பாதித்தேன், அரசியல் வெற்றியை சம்பாதித்தேன். ஆனால் இது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை, எல்லாமே அர்த்தமற்றவை அப்படின்னு சொல்லி கூறினார், எழுதினார். இப்போ வாழ்க்கை வெறுமை, ஒன்றுமில்லை என்பதை இந்த சாம்பல் நமக்கு மிக அருமையாக எடுத்து காட்டுகிறது. அடுத்தது பாருங்கள், சாம்பல் நமக்கு சொல்லுகின்ற, கற்றுத்தருகின்ற அடுத்த ஒரு மிக முக்கியமான காரியம், சாம்பல் துக்கத்தின் அடையாளம். துக்கத்தின் அடையாளம். அதுதான் 2 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அப்சலோமின் சகோதரியாகிய தாமார் தன்னுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்ட பிற்பாடு அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், தன்மேல் சாம்பலை கொட்டினாள், சாம்பலை கொட்டி துக்கம் கொண்டாடினாள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. அதே போல யூத மக்களுக்கு எதிராக மன்னன் சட்டம் இயற்றின போது மொர்தெகாய் செய்த முதல் காரியம், அவன் போய் சாம்பலிலே ரெட்டுடுத்தி சாம்பலிலே போய் உட்கார்ந்தான். சாம்பலிலே போய் உட்கார்ந்தான். அதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உயிருக்கு ஆபத்து என்று அறிந்த மாத்திரத்திலே யூதர்கள் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள் அப்படி என்று வேதம் சொல்கிறது. ஆம்பர்களே, துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம் சாம்பல். சாம்பல் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எதை குறித்து நமக்கு துக்கம் உண்டாயிருக்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளை குறித்துள்ள ஒரு துக்கம் இந்த நாளிலே நமக்கு அதிகமாய் உண்டாக வேண்டும். அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது, அரசனாகிய தாவீது புலம்புகின்றார். தன்னுடைய தவறை நாத்தான் தீர்க்கதரிசி சுட்டி காட்டின பிற்பாடு அவன் புலம்பல் பாடுகின்றான். அதான் 51வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். அதான் 51வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அப்போ இந்த பாவத்தை குறித்துள்ள துக்கம் நமக்கு உண்டாக வேண்டும். அதைத்தான் சாம்பல் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு மாபெரும் சத்தியம். நாம் பாவி சுவாமி, அப்படி என்ற ஒரு உணர்வு வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலைக்கு, ஆன்மீக வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலைக்கு நாம் கடந்து செல்ல முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 3வது சாம்பல் நமக்கு காட்டுகின்ற, உணர்த்துகின்ற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், சாம்பல் மனம் திரும்புதலின் அடையாளம். சாம்பல் மனம் திரும்புதலின் அடையாளம். யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம்
6வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், நினைவே மக்களுக்கு பிரசங்கிக்க யோனா போகிறார். இன்னும் 40 நாட்களுக்குள்ளாக நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு விடும் அப்படி என்று அவன் பிரசங்கிக்கிறான். அந்த பிரசங்கத்தை கேட்டு நினிவே ராஜா முதலாவது செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அவன் ரெட்டை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். ரெட்டை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். மனம் திரும்புவதற்கான ஒரு அடையாளம் சாம்பல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மன்னனே தன்னுடைய தவறுகளை உணர்ந்தாயிற்று. மன்னன் எவளியோ மக்கள் அவளி. மக்களும் திரும்பினார்கள். அந்த பெரிய அழிவிலிருந்து நினைவே பட்டணம் காக்கப்பட்டது என்பதை திருமறையிலே தான் யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. அந்த நினைவே பட்டணத்தினுடைய ராஜா ரெட்டை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். மனம் திரும்புவதற்கான ஒரு அடையாளம் தான் சாம்பல். யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த பிரசங்கம் மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. 2025வது ஆண்டில் ஒரு தவகாலத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சாக்கியத்தை, ஒரு மாபெரும் வாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். எதற்கு என்று சொன்னால் மனம் திரும்புவதற்கு. வருஷத்தின் தொடக்கத்திலேயே கடவுள் தருகின்ற ஒரு வாய்ப்பு தான் இந்த தவகாலம். எதற்கு என்று சொன்னால் உண்மையான மனமாற்றம் அடைவதற்குரிய ஒரு காலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். 12 சீடர்களிலே 2 பேர் தவறிவிட்டார்கள். எப்படி தவறிவிட்டார்கள்? ஒருவன் இயேசுவை காட்டிக் கொடுத்தான், யூதாஸ் காரியோத். பேதுரு இயேசுவை மறுதலித்தான். இந்த 2 பேரும் பாருங்கள், சீடர்களுடைய கூட்டத்திலே இருந்த 2 பேர் தவறு செய்தார்கள். ஆனா 2 பேருமே மனம் வருந்தினார்கள். தங்களுடைய தவறுக்காக துக்கம் கொண்டார்கள். அப்படி என்று சொன்னால் ஏன் யூதாஸ் காரியோத் தற்கொலை செய்ய வேண்டும்? யூதாஸ் காரியோத் தன்னுடைய தவறுக்காக துக்கம் கொண்டாடினான், தவறுக்காக வருந்தினான். ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை. பேதுரு தன்னுடைய தவறுக்காக வருந்தினான், இயேசுவை நோக்கி அவன் திரும்பினான். இதுதான் பேதுருவுக்கும் யூதாஸ் காரியோத்துக்கும் உள்ள வித்தியாசம். 2 பேருமே இயேசுனுடைய சீடர்கள். 2 பேருமே இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள். இந்த 2 பேர்ல ஒருவன் தூக்கு போட்டு சாகிறான், இன்னொருவர் கடவுளுக்கு நேராக திரும்பினான், வாழ்வு பெற்றான். அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். ஒரு மனம் திரும்பி வந்த ஒரு மனிதனை பார்த்துதான் இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். மற்ற சீடர்களை பார்த்து சொல்லவில்லை. அப்போ அப்படி என்று சொன்னால் கடவுள் மனமாற்றத்தை விரும்புகிறார். இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். ஆமன்பார்களே, இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி அன்றைக்கு எச்சரித்தார். அதான் நான் சிந்தனைக்காக உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எரேமியா 6வது அதிகாரம் 26வது வசனம், என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு
ஒரு புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவார். பாழாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவார். அப்படி என்று சொன்னார் அழிவு, வீழ்ச்சி. அவர் ஒருவேளை அவருடைய வருகை ஒரு சீக்கிரத்துல இருக்கலாம். ஆகையினால் நீ இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்காரு அப்படி என்று எரேமியாவை கொண்டு கடவுள் அன்றைக்கு அழைத்தார். இன்றைக்கு கடவுள் நமக்கு வாய்ப்பை தருகிறார். ஒரு உண்மையான மனமாற்றத்திற்கு, கடவுளுக்கு நேராக திரும்புவதற்கு நமக்கு கடவுள் வாய்ப்பை தருகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சாம்பல் வெறுமையின் அடையாளம். நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்பதை அது நமக்கு உணர்த்தி நிற்கிறது. சாம்பல் துக்கத்தின் அடையாளம். நாம் நம்முடைய பாவங்களை குறித்து துக்கிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. சாம்பல் மனம் திரும்புவதன் அடையாளம். மனம் திரும்புவதன் அடையாளம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆகவே வேதம் இன்றைக்கு நிருப பகுதி, இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே மிக அருமையாக பார்த்தோம். பவுலடிகளார் சொல்லுகிறார் குறித்து திருச்சபைக்கு, இதுவே இரட்சணிய நாள், இதுவே இரட்சணிய காலம். ஆகவே இன்றே நாம் மனம் திரும்புவதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஒரு உண்மையான மனமாற்றத்தோடு முன்வைக்கப்பட்டிருக்கிற தவ நாட்களை நாம் சந்திப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் இந்த தவ நாட்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் உண்மையான ஆசீர்வாதத்திற்கும் ஒரு பேருதவியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. உண்மையாகவே இந்த நாட்களை ஒரு அர்த்தம் உள்ள வகையிலே நாம் செலவழித்து பார்ப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் பிறக்கும், குடும்பத்திலே மாற்றங்கள் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாத குறைவுகள் அகற்றப்படும், வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கும். ஆகவே உண்மையான மனமாற்றத்தோடு நாம் முன்னோக்கி நாம் பயணிப்போம். அது மட்டுமல்ல, இந்த நாட்களை மனமாற்றத்தோடு இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதி, உபவாசம், ஜெபம், ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமா எந்த அளவிற்கு அதிகமாய் நேரத்தை செலவிட முடியுமோ அந்த அளவிற்கு நாம் நேரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செலவிடுவோம். நிச்சயமாய் அது நம்முடைய வாழ்க்கையிலே பேராசீர்வாதம் கொண்டு வரும். ஆகவே அர்த்தமுள்ள வகையில் உபவாசங்களையும் ஜெபங்களையும் இறை தியானங்களையும் நாம் ஏறெடுப்போம். மட்டுமல்லாமல் பகிர்ந்து வாழ்வோம். நம்மை எந்த அளவிற்கு வெறுமையாக்கி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமோ, இயலாதவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு நாம் கொடுப்போம். அதான் பகிர்ந்து வாழ்வு. வெறுமையினுடைய அடுத்த வெளிப்பாடு அதுதான். ஒரு காலம் வரை இருக்கின்றது, வருகின்ற வீடு தேடி வருகின்ற பிச்சைக்காரர்களுக்கு அல்ல உதவி தேடி இருக்கிறதுக்கு மிஞ்சி நாம் இருக்கிறது இவ்வளவு என்று சொன்னா அதை மிஞ்சி அதிகமாக இருந்தால் மற்றவர்கள் கொடுப்போம். சாப்பாடு என்று சொன்னால் எல்லாருக்கும் போக மீதி இருக்கிறத நாம் கொடுப்போம். அப்படி அல்ல. இந்த தவ நாட்கள் கற்றுத்தருகின்ற பாடம் நம்மை வெறுத்து ஆடம்பர செலவுகளை அகற்றி அதிலிருந்து என்ன செய்ய முடியுமோ அதை கொடுத்து வாழ கடவுள் இந்த தவ நாட்களில் நம்மை அழைக்கின்றார். ஆகவே இந்த தவ நாட்களை அர்த்தமுள்ள நாட்களாக அமைப்போம். மனம் திருப்புதலின் காலமாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த தவ காலத்தை நமக்கு பேராசீர்வாதத்தின் காலமாக மாற்றி தருவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஆமென்.